ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எதற்காக இந்த வீடியோ அப்படின்னு கேட்குறீங்களா? சொல்கிறேன். எதற்காக இந்த வீடியோனா, நம்ம தமிழ்நாட்டில் நாளைக்கு தேர்தல். நாளைக்கு தாங்க நம்ம தமிழ்நாட்டோட தலைவரை தேர்ந்தெடுக்க போகிறோம். அதனால் நல்லா யோசனை பண்ணுங்க. எந்த தலைவர் வந்தால் நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது செய்வாங்க, மக்களோட குறைகளை தீர்த்து வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மனசில் யார் தோணுதோ அவங்களுக்கு நீங்கள் ஓட்டு போடுங்க. மற்றவங்க பேச்சு கேட்காம சொந்த சிந்தனையில் நமக்கான தலைவரை நம்ம தான் தேர்ந்தெடுக்கணும். ஏன்னா இது 1 மாதம் 2 மாதம் தலைவர் இல்லை, 5 வருஷமாக நம்ம தமிழ்நாட்டை ஆள போகிற தலைவர். நீங்கள் எந்த கட்சியாக வேணால் இருக்கலாம், உங்களுக்கு யாரை வேணால் பிடிச்சிருக்கலாம். ஆனால் எல்லாருமே யோசிக்கக்கூடிய ஒரே சிந்தனை, 5 வருஷம் தமிழ்நாடு மக்களுக்காக மட்டுமே தலைவர் செயல்படணும். என்னடா இவன் இப்படி ஒரு வீடியோ போட்டு பேசுகிறான்னு நினைக்காதீங்க. இதான் எனக்கு தோணுச்சு, உங்களுக்கு நான் எடுத்து சொல்லலான்னு சொல்லிட்டு இந்த வீடியோ போடுறேன். ஒரு வீட்டில் 4 பேர் இருக்கீங்கன்னா 4 பேருக்கு 4 பேர் பிடிக்கும், 4 தலைவர் இருப்பீங்க, 4 தலைவரை பிடிக்கும் என்ன. ஆனால் 4 பேர் சேர்ந்து முடிவெடுங்க. நீங்கள் குடும்பத்தில் 4 பேர் ஒரே குடும்பம், தலைவர் 4 இருந்தாலும் குடும்பத்தில் 4 பேரும் ஒரே குடும்பம்தான். எந்த தலைவர் வந்தாலும் எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் நம்ம தூங்கி எந்திரிச்சு காலையில் வேலைக்கு போயிட்டாதான் நம்ம வயிறு நிறையும். எந்த தலைவர் வந்தாலும் சரி என்ன, எந்த தலைவர் வந்தாலும் நம்ம வேலைக்கு போகணும், வேலைக்கு போனால் சாப்பிட முடியும். ஆனால் நம்மளை நிம்மதியாக இருக்க விட்றாங்களா, அதுதான் மெயின். அவங்க அதை இதை தருவாங்க அப்படிலாம் போட்டு போடாதீங்க. மக்களை நிம்மதியாக இருக்க விடுவாங்களா? காலையில் நிம்மதியாக எந்திரிச்சு வேலைக்கு போயிட்டு பாதுகாப்பான முறையில் வீட்டுக்கு வர்றோமா? நம்ம வீட்டில் உள்ள பெண்கள் பாதுகாப்பான முறையில் வீட்டுக்கு வராங்களா? நம்ம வீட்டில் உள்ள பசங்க பாதுகாப்பான முறையில் காலேஜுக்கோ ஸ்கூலுக்கோ வேலைக்கோ போயிட்டு பாதுகாப்பான முறையில் வீட்டுக்கு வராங்களா? அந்த பாதுகாப்பு எந்த தலைவர் இருந்தால் அந்த பாதுகாப்பு கிடைக்கும்னு சொல்லிட்டு நல்லா யோசனை பண்ணுங்கள். நான் இதுக்கு முன்னால் சொன்ன மாதிரி தான், ஒரு வீட்டில் 4 பேர் இருந்தாலும் 4 பேருக்கு நான் ஒவ்வொரு ஆள் பிடிக்குன்னு வச்சுக்கோமே, அதெல்லாம் விட்டுருங்க. இதை யோசனை பண்ணுங்க. நம்ம தமிழ்நாட்டுக்கு இவர் வந்தால் சரியாக வருமா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் குடும்பத்தில் நீங்களே 4 பேரும் யோசனை பண்ணி 4 பேரும் ஒரே ஆளுக்கு ஓட்டு போடுங்க. 4 பேரும் 4 விதமாக ஓட்டு போட்டிலாக்கும் சரியாக வராது. ஏன்னா நீங்கள் 4 பேரும் சேர்ந்து, ஒரு குடும்பத்தில் உள்ள 4 பேரும் சேர்ந்து முடிவெடுத்து ஒரு நல்ல தலைவர் வந்தால் தான் நீங்கள் 4 பேரும் நிம்மதியாக இருக்க முடியும். அதனால் நாளை தமிழ்நாடு நம்ம கையில் தான் இருக்குது. என்ன, நாளை தமிழ்நாடு நம்ம கையில் தான் இருக்குது. அதை போட்டோ விட்டிலாக்கும் ஒன்றும் செய்ய முடியாது. அதனால் யோசித்து முடிவெடுத்து இந்த தலைவர் வந்தால் தமிழ்நாடு நல்லா இருக்கும், எந்த ஒரு பிரச்சனை இருக்காது, பெண்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும், நம்ம குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும், கெட்ட தீயல் செயலெல்லாம் அழிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணி அந்த தலைவருக்கு ஓட்டு போடுங்க. சரிதானா? நான் உங்களுக்கு ஓட்டு போடுங்க அதை செய்வார், இவங்களுக்கு ஓட்டு போடுங்க இதை செய்வார்னா சொல்ல மாட்டேன். சொந்தமாக நீங்களே யோசனை பண்ணுங்க. யோசனை பண்ணி நம்மளோட ஓட்டை, நம்மளோட உரிமையை விட்டு கொடுக்காம நம்ம ஓட்டை கரெக்டாக போடணும். ஓட்டு போடாமல் இருந்துடாதீங்க தயவு செய்து. முதல் பேச்சு என்னன்னா, ஓட்டு போடாமல் இருந்துடாதீங்க.
2வது ஓட்டு போடுறது கவனமாக, நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தெளிவாக பேசி முடிவெடுத்து ஓட்டு போடுங்க. நீங்கள் வந்து இப்போ பல அரசியல், ஒரு குடும்பத்தில் பல அரசியலில் இருக்கலாம், அதெல்லாம் தனிப்பட்ட முறையில் ஒதுக்கி வச்சிருங்க. ஓட்டு போடும்போது இவங்க வந்தால் சரியாக இருக்குப்பா, அம்மா இது வந்து இவர் வந்து சரியாக இருக்குமா, தம்பி இது வந்து சரியாக இருக்குமா, அக்கா இது வந்து சரியாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பேசி ஒரே ஆளுக்கு நல்ல தலைவராக ஓட்டு போட்டு ஜெயிக்க வைங்க. இந்த வாய்ப்பை நம்ம மிஸ் பண்ணோமாக்கோ நாளைக்கு போராட்டம் ஆர்ப்பாட்டம் ஒரு பிரயோஜனம் இல்லை. போராட்டம் தான், ஆர்ப்பாட்டம் தான். அதெல்லாம் நடக்காமல் யார் ஆட்சி ஆள்றா? போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் யார் ஆட்சிக்கு வந்தாலும் இருக்கும். அதிகமாக இல்லாமல் இருக்குதா? அதை தான் பார்க்கணும் மெயின். எனக்கு வந்து மனசில் தோணுச்சு, மக்களுக்கு வந்து இதை சொல்லுவோம். மக்களாகிய நீங்கள் கண்டிப்பாக யோசனை பண்ணுவீங்க. யோசனை பண்ணுங்க, நல்ல தலைவரை தேர்ந்தெடுங்க. தமிழ்நாடு மக்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படுத்தாத அளவுக்கு, எந்த ஒரு குழப்பத்தையும் ஏற்படுத்தாத அளவுக்கு, எந்த ஒரு தீமையும் செய்யாத அளவுக்கு நடத்துகிற தலைவரை தேர்ந்தெடுங்க. ஓகேயா? இதுக்கு மேலே நான் என்ன சொல்லணும்னு எனக்கு தெரியலை, சொல்கிறதுக்கும் ஒன்றும் இல்லை. நீங்களே சொந்தமாக முடிவெடுங்க. நாளை தமிழ்நாடு நம்ம நாடு, நம்ம கையில். சரிதானே? நாளைக்கு நம்ம வந்து ஓட்டு போடாமலோ இல்லை தவறான ஆளுக்கு ஓட்டு போட்டோ இருந்தோம்னா ஒன்றும் செய்ய முடியாது. அதனால் யோசித்து முடிவெடுங்க. நல்ல தலைவரை தேர்ந்தெடுப்போம், தமிழ்நாட்டை காப்போம். ஓகேயா? ஓகே, பாய்.